அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது தினத்தினுடைய தராவீஹை அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் நிறைவுற்று அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் இந்த தராவீனுடைய நிகழ்விற்காக நாம் எட்டெடுத்து வைத்த அந்த நேரத்தையும் நம் தொழுத அந்த நேரத்தையும் அல்லாஹ் நம்முடைய நன்மையினுடைய பட்டியலிலே சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னைக்கு கூட ஆப்சா ஓதுனாங்க, இந்த தராவியில ஆப்சா அந்த ஆயத்தை ஓதுனாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுதே அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த மாதத்தை தராவீஹினுடைய மாதம்னு சொல்லல. அல்லாஹ் இந்த மாதத்தை நோன்புடைய மாதம்னு சொல்லல. அல்லாஹ் இந்த மாதம் என்பது சகரு செய்து இஃப்தார் செய்து இதையெல்லாம் செய்து நின்று வணங்கக்கூடிய மாதம்னு சொல்லல. மாறாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் என்னும் இறைவேதம் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த மாதத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குர்ஆன் என்னும் ஒரு வேதம் இறங்கிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை அறிமுகப்படுத்துகிறான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமூகம் தெளிவு பெற வேண்டும், இந்த சமூகம் செழிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தின் அடிப்படையில பல இந்த குர்ஆனினுடைய அறிமுகங்கள், இந்த குர்ஆன் சம்பந்தமான பல விஷயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காண்பிருக்கிறார்கள், இன்னலி குல்லி ஷைஇன் ஷரஃபன் யதபாஹூன பிஹி. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு சிறப்பு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உதாரணமா நம்ம போனுன்னு எடுத்தோன்னு சொன்னா எது பெரிய போன் கேட்டா ஐபோனை சொல்லுவோம். அதே போல நம்ம ஒரு பெண்கள் உடுத்துகின்ற சேலையில எது ஒரு நல்ல சேலை கேட்டா பட்டுப்புடவை கேட்டா அது சாமுத்திரிகா காஞ்சிபுர பட்டுன்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டின் மூலயமாக அந்த பொருட்கள் எல்லாம் சிறப்படைந்து கொள்கிறது. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன பிஹா உம்மத்தி ஃபஷரஃபஹா குர்ஆன். என்னுடைய உம்மத்திற்கு ஒரு சிறப்பு என்பது இந்த குர்ஆன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த குர்ஆனை வைத்து என்னுடைய சமூகம் செழிப்படைய முடியும், என்னுடைய சமூகம் நேர்பாதையில் செல்ல முடியும், என்னுடைய சமூகம் என்பது வழிகெடாமல் இருக்க முடியும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ இந்த குர்ஆன் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஆக சிறந்த பரிசு, ஒரு ஆக சிறந்த வெகுமதி என்று நாம் எல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், இந்த குர்ஆன் உடையவர்கள் நம்ம தான். இந்த குர்ஆன் நம்முடைய சமூகத்துக்கு தானே இறக்கப்பட்டுச்சு. இப்போ அதற்கு நம்ம என்ன கடமை செய்யணும், அதற்கு நாம் என்ன கடமை செய்யணும் என்று வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். யா அஹ்லல் குர்ஆன், ஓ குர்ஆன் உடையவர்களே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் அந்த குர்ஆனை உங்களுடைய தலையணையாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று சொன்னா, நீங்க வீணாக வாங்கி ஏதோ பறக்கத்துக்கு வீட்டுல அடுக்கி வச்சிட வேணாம். ஏதோ என் புள்ள ஏதோ குர்ஆன்ல வாங்கி பள்ளிவாசல்ல வாங்கி பரிசு வாங்குச்சு, அது வீட்டுல அப்படியே ஒரு அலமாரில நீங்க வச்சிடாதீங்க, அது மேல தூசி படைய விட்டுறாதீங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நீங்கள் அந்த குர்ஆனை வத்லூ ஹக்க திலாவத்திஹி மின் ஆனா அல்-லைலி வன்-நஹாரா, அந்த குர்ஆனை நீங்கள் இரவும் பகலும் அந்த குர்ஆனை நீங்கள் தெளிவான முறையில் ஓதுங்கள். இதுதான் ஒரு அந்த குர்ஆன் வைத்திருப்பவருடைய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அப்போ நமக்கு நம்ம வீட்டிலே குர்ஆன் இருக்கும், அதை நம்ம தூசி படிச்சிடாம அதை எடுத்து நம்ம எல்லாம் சரியான முறையில் ஓத வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அது அல்லாஹ் குர்ஆனிலே அதை உறுதிப்படுத்தி காமிக்கிறான். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் குர்ஆனை ஓதி நல்ல முறையில் ஓதுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான்.
அப்போ அந்த குர்ஆன் உடையவர்களுடைய கடமை அதனை ஓதி அழகு பார்ப்பது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனும் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிக்கிறார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. இது ஏதோ அல்லாஹ் சும்மா சொல்லிட்டா அப்படின்னு கிடையாது. குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏவல்களும் நமக்கெல்லாம் கட்டளைகள். ஆனா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை எப்படி ஆகி போச்சு, நமக்கு இந்த குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் என்பது குறைஞ்சிருச்சு நம்முடைய மக்கள்கிட்ட. என் பிள்ளைய ஐடி படிக்க வைக்கிறோம், பெரிய ஆபீசர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், எத்தனையோ பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நம்முடைய பெற்றோர்களுடைய பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம், என் பிள்ளை அவ்வளவு பெரிய ஆள் ஆக்கணும், மற்றவங்க சொல்லும் போது என் புள்ள ஒரு கலெக்டரா வரணும், என் புள்ள ஒரு அரசு அதிகாரியா வரணும்னு நினைக்கின்ற பெற்றோர்கள், என் புள்ள ஒரு அசர்த்தா வரக்கூடாதா, என் புள்ள ஒரு ஹாபீஸா வரக்கூடாதா நினைக்கக்கூடிய இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு சமூகத்துல குறைவு. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இந்த குர்ஆனை நீங்கள் எல்லாம் மெனக்கிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பெருமானார்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார சூரல்லா, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை எங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், முதல்ல ஒரு 3 விஷயத்த சொன்னாங்க. அதுல ஒண்ணு, அது நல்ல முறையில் பேரிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவனுக்கு நல்ல முறையில் பேரிடணும். இரண்டாவதாக சொன்னாங்க, அவனுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போ ஒரு பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் கடமை என்பது அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். மிக ஆக சிறந்த குர்ஆன் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு கிஃப்ட். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறாரு, எப்போ பார்த்தாலும் குர்ஆன். அந்த மனிதனுக்கு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை திக்ர் செய்ய நேரம் இல்லை, அல்லாஹ் விடத்தில் தன்னுடைய தேவைகளை கையேந்தி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. இப்படி ஒரு மனிதர் குர்ஆனையே ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அஃதலு மா உஅதிய ஸாயிலீன், என்னிடத்தில் ஒரு மனிதர் கையேந்தி துஆ கேட்டால் என்று சொன்னார், அந்த மனிதர் என்னவெல்லாம் கேட்கின்றாரோ அதையும் அந்த மனிதர் கேட்காத விஷயத்தையும் குர்ஆன் ஓதுகிறார் அல்லவா, அந்த மனிதருக்கு நான் கொடுக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அப்போ எவ்வளவு ஒரு மகத்துவம் பெற்ற இந்த குர்ஆனை நாம் எல்லாம் அறிய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல எல்லா குர்ஆன் இருக்கு, தர்ஜுமா இருக்கு, ஏதோ இருக்கு, ஆனால் அதனை எடுத்து ஓதுவதற்கு நம்ம இடத்துல நேரம் இல்லை. அதனை எடுத்து நம்ம இடத்துல ஒரு தூசி தட்டியோ தினமும் எடுத்து ஒரு யாசினியோ வார்த்தையாவே ஓதுவதற்கு நம்ம இடத்துல நேரம் இல்லை என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில பார்த்தோம்னா ஒரு விஷயம், மத்தவங்க மேல பொறாமைப்படுவது கூடாது, அது ஒரு பாவம். குர்ஆன் ஹதீஸும் சொல்லக்கூடிய அதுதான். ஆனால் ஒரு ஹதீஸ்ல ஒரு ரிவாயத்து வருது, ஒரு 2 நபர்கள் மேல பொறாமப்பட்டுக்கலாம் கூடும் என்பதாக சொல்றாங்க. சரி, யார் அந்த 2 பேரு என்று பார்க்கும்போது அது ஒரு நபர் யார் என்று கேட்டால் ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கின்றான், அவர் அந்த குர்ஆனை வைத்து இரவும் பகலும் ஓதி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். இந்த மனிதரை பார்த்து பொறாமைப்படுவது என்பது கூடும். எந்த விஷயத்துல, அல்லாஹ் எனக்கும் அப்படி கொடுத்திருக்கலாம்ல, அல்லாஹ் எனக்கும் கொடுத்திருந்தா நானும் ஓதி இருப்பேன்ல, இந்த சிந்தனை உடையோடு இப்படி சிந்தனையோடு அந்த மனிதனுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் பொறாமைப்பட்டால் இந்த பொறாமை என்பது கூடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். நமக்கெல்லாம் இந்த குர்ஆன் நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஏதோ 2 பேஜ் ஏதோ 4 இருக்கு, இறைவன் கொடுத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வந்துச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. குர்ஆன் என்பது நாளைக்கு மறுமையில் நமக்கெல்லாம் சிபாரிசு செய்யும். இந்த உலகத்துல நாமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல், உட்கார்ந்த இடத்துல நமக்கெல்லாம் நோகாம நொங்கு திங்கிறன்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல குர்ஆனை ஓதினோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கெல்லாம் அது சிபாரிசு செய்யக்கூடியதாக ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், குர்ஆன் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல முறையிடுமா. அந்த குர்ஆன் ஓதியவர் இருக்கார்ல, அவரை பற்றி அல்லாஹ்விடத்துல முறையிடும், யா அல்லாஹ்
இந்த மனிதரை நான் தூங்கவே விடல, இவரை நான் தூங்கவே விடல, இரவும் பகலும் என்னை ஓதுவதற்காகவே இந்த மனிதர் செலவழித்தார், நேரங்களை கொடுத்தார். இந்த மனிதருக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன், இவரை சுவனத்தில் நுழைய செய்திடு என்பதாக இந்த குர்ஆன் என்பது நமக்கெல்லாம் மறுமையில் சிபாரி செய்யும். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு அல்லாஹ்விடத்துல முறையிடும், யாரெல்லாம் இந்த மனிதன் என்னை பத்தி ஓதினான், இந்த மனிதனுடைய கலாம் ஷெரீஃபை ஓதினான், இந்த மனிதனுக்கு நீ குர்ஆனை கொடுத்தது என்பதாக, இந்த குர்ஆனை கொடுத்துடு என்பதாக அல்லாஹ்விடத்துல முறையிடும். நம்ம ரமலான்ல ஏன் ஃபுல் குர்ஆனை ஓதுறோம்? பேசிக்கா ஒரு சொல்ல போனா இந்த தொழுகையினுடைய அடிப்படையில் ஒரு சட்டம் வரும். ஒரு மனிதன் தொழுகையில் நிற்கிறான்னா துணை சூரா ஓதுனா பெரிய ஆயத்தா இருந்தா ஒரு ஆயத்து முடிச்சிடலாம், சின்ன ஆயத்தா இருந்தா 3 ஆயத்து ஓதணும். இதான் ரூல்ஸ். இதை தராபில யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம ஏன் ஃபுல் குர்ஆனை ஓத சொல்றோம்? அந்த ஃபுல் குர்ஆனை ஓதி அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். குர்ஆன்ல ஒரே ஒரு எழுத்தை ஓதுனா அதுக்கு 10 நன்மை. உதாரணமா இந்த அலிஃப் லாம் மீம், அலீஃப்னு ஒரு எழுத்து இருக்கு, அந்த அலிஃப் லாம் மீம்ல 3 எழுத்து மொத்தம், அதுல அலீஃப்னு ஒரு எழுத்து, லாம்னு ஒரு எழுத்து, மீம்னு ஒரு எழுத்து, ஆக மொத்தம் 3 எழுத்து. இந்த அலீஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, ஆக மொத்தம் 30 நன்மை. இப்படி அந்த குர்ஆனினுடைய ஒற்றை எழுத்தை ஓதினால் அதற்கு 10 நன்மை, அதே 3 எழுத்து 30 நன்மை. இதனுடைய அடிப்படையின் காரணமாகத்தான் நம்மெல்லாம் தராவிகள் கூட அந்த முழு குர்ஆனை நாம் எல்லாம் ஓத செய்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதுபவர்களுடைய அந்தஸ்தை பற்றி பெருமானார் விவரிக்கின்றார்கள். குர்ஆனை ஒரு மனிதர் மனனமாக பார்க்காம மனனமாக ஓதுறார். அப்போ அந்த மனிதருக்கு அவருடைய வாழ்நாளில் 1000 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் சொல்றாங்க. ஆனால் ஒரு மனிதர் குர்ஆனை விரித்து வைத்து பார்த்து ஓதுகிறார், அந்த மனிதருக்கு 2000 அந்தஸ்துகள் தன்னுடைய வாழ்விலே உயர்த்தப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ரமலானுடைய சில நபர்கள்ட்ட சிந்தனை இருக்கும், சில நல்ல நபர்கள்ட்ட ரமலானுடைய மாதம் வருது, நம்ம எல்லாம் குர்ஆன் ஓதணும், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுதான், இருந்தாலும் நான் ஓதணும் அப்படி என்கின்ற சிந்தனை சில நபர்கள் இடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை பற்றி பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், வாழ்நாளில் சிரமத்தோடு அந்த குர்ஆனை ஓதுறாங்க அல்லவா, அவர்களுக்கு 2 கூலி என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதற்கு விளக்கத்திலே எதை காமிக்கிறார்கள், எப்படி 2 நன்மை கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது, அந்த குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்றாது பாத்தீங்களா, அதுக்கு ஒரு நன்மை. அந்த குர்ஆனை ஓதும் பொழுது கொஞ்சம் சிரமம் ஏற்படும், என்னடா நம்ம இவ்வளவு சிரமமா இருக்கடா, எப்படி அப்படி ஒரு சிரமம் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட நபர்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த நபருக்கு பார்த்தீங்களா, இதுக்காண்டி ஒரு நன்மை, ஆக மொத்தம் 2 நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு என்று சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். பெருமானார் சொன்ன வார்த்தை, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களுக்கு அல்லாஹ்விற்கு சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு குடும்பமா? அவன் தான் அல்லாஹ் சமதாச்சு, அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு எப்படி குடும்பம் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் கேட்டார்கள், காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், யா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு குடும்பம்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் யாரு என்று கேட்கும் பொழுது அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஹ்லுல் கிதாப், குர்ஆனை ஓதி அதை அழகு பார்ப்பவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எவ்வளவு ஒரு தேவையா இருந்தாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான். இப்போ உதாரணமா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, அப்போ கறி மீனெல்லாம் வாங்கி வைப்போம். இல்லைன்னா பெரிய விருந்தாளியே வந்தாலும் தன்னுடைய மகனுக்கு, பெத்தெடுத்த மகனுக்கு தனியா ஸ்பெஷலா ஒதுக்கி தானே வைப்போம். வெளியே இருந்து ஆள் வந்தாலும் தான் பெத்தெடுத்த மகனுக்கு கொஞ்சம் ஒதுக்கி தானே வைப்போம். அப்ப அது போன்றுதான் என்னதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்திலே பல நபர்கள் கையேந்தினாலும் கூட இந்த அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் இருக்கிறார்கள், இந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அந்த நபர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த மக்களினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்பதாக இதனுடைய விரிவுரை எழுதி காட்டுகிறார்கள். இறுதியாக குர்ஆன் என்பது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. எத்தனையோ சூறாக்கள் இருக்கிறது, பல மகத்துவங்கள் இருக்கிறது. அது ஒரே ஒரு சூறாவினுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த நிகழ்வினுடைய நிறைவுக்கு நான் வருகின்றேன். சூரத்துல் வாக்கியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, யார் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருகின்றார்களோ அவருடைய எல்லா கஷ்டங்களும் அவருடைய தேவைகளும் அவர்களுக்கு வறுமை என்பது ஒருபோதும் வராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நிகழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சஹாபிட்ட
மற்றொரு சஹாபி வந்து கேட்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப அந்த சஹாபி வந்து ரொம்ப உடம்பு முடியாத படுத்த படுக்கையில இருக்காங்க, அவங்களுக்கு பல பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப அந்த சஹாபிட்ட வந்து ஒரு நபர் கேட்கிறார், எப்ப நீதான் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, உனக்குதான் பல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உனக்கு வேணா நான் ஏதேனும் சொத்து கொடுக்கட்டா, உனக்கு ஏதேனும் நீ மரணிச்ச பிறகு உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டா என்று கேட்கும் பொழுது, அப்போ அந்த படுத்த படுக்கையில் இந்த சஹாபி சொன்ன வார்த்தையை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். நான் என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். நான் மரணித்த பிறகும் என்னுடைய பிள்ளைகள் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்கள். அவர் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவார்கள். அவர்களுக்கு வறுமை என்பது ஒருபோதும் வராது என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்றால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் யாசீனை பகலிலும் சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் மகரிப்பு பிறகும் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்வை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரையை நிகழ்வு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا نور تنورت بالنور والنور في النور والنورك يا نور. اللهم بارك علينا وادفعنا بلاءنا يا رؤوف لبيك وأكرم لبيك وأنت بعث من في القبور. يا الله கிருபை நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குஃப்ரு ஷிர்க் நிஃபாக் முர்தத்தானி போய் அவதூறு போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் போதித்து கொடுத்து எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட சலாமத்தான வாழ்வையும் எங்களுக்கு எல்லாம் பரிசளிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் மருத்துவமனை செலவுகள் இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னுடைய காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்திடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொடுத்திருவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நீ அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த தராவியினுடைய நிகழ்வை யார் யாரெல்லாம் ஒருங்கிணைத்தார்களோ யாருடைய குடும்பத்தாருக்கு நீ பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் மன நிம்மதியான சலாமத்தான வாழ்க்கையை அவர்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை நீ ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் சஹாபாக்கள் தாபியீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் யா அல்லாஹ் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் இந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.